தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சித் தமிழர் அவர்களின் களப்பணிகளில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியானது மாநில அந்தஸ்தை பெற்று, கட்சியின் அங்கீகாரத்தை பெற்று, தேர்தல் ஆணையத்தின் சின்னத்தை பெற்று, கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் உழைப்பிற்கு ஏற்ற வெற்றி விடுதலை சிறுத்தையின் வெற்றியாக இன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எழுச்சி நாயகரின் தம்பிகளாக குரலை ஒலிப்பிக் கொண்டிருக்கும் எங்கள் இளைய தலைமுறை கள போராளிகளுக்கும், தேர்தல் ஆணையத்திற்கும், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் விடுதலை சிறுத்தையின் மாநில அந்தஸ்தை வெற்றி பெறும் வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகார அறிவிப்பு எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, சீறிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் என்ற கொள்கை முழங்க களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளாக நடமாடிடுவோம். கொள்கையில் சிறிதளவும் மாற்றங்கள் இல்லாமல் களத்தில் நிற்போம். எடுத்த காரியங்களை வெற்றி பெறும் வரை ஓயாத சிறுத்தைகளாக களமாடிடுவோம். மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, ஏழை எளிய விளிம்புநிலை மக்களின் அங்கீகாரத்திற்காக, தலித்துகளின் அங்கீகாரத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பாதுகாப்புக்காக விடுதலை சிறுத்தை கட்சியானது உழைத்திடும், மக்கள் பக்கம் நிற்கும், எதற்கும் அஞ்சா சிறுத்தையாக களத்தில் களமாடிடுவோம். என்றுமே சிறுத்தையாக திகழும் எங்கள் அண்ணன் எழுச்சித் தமிழர் அவர்கள், வாழும் புரட்சியாளர் அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ந்து களத்தில் களமாடிக்கொண்டிருக்கும் கள போராளிகளுடன் களத்தில் நிற்பார். தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சித் தமிழர் அவர்கள் 25 ஆண்டுகால உழைப்பினை சிறுத்தையின் வெற்றி பாதையாக அமைத்திட, தேர்தல் பாதையை அமைத்திட களத்தில் களமாடிக்கொண்டிருக்கிறார். எளிதில் வெற்றி வாகை சூடும் அண்ணன் எழுச்சித் தமிழர் அவர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் இளைஞர் எழுச்சி பாசறை சார்பாக, திருச்சி மாவட்டத்தின் சார்பாக நான் பொறியாளர் திருமாயிரோனி, இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து களமாடக்கூடிய, களம் காணும் சிறுத்தையாக களத்தில் நிற்போம், களமாடிடுவோம். இந்த வருடம் சிறுத்தைகள் ஆண்டு, இளம் சிறுத்தைகள் ஆண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின்படி அங்கீகாரத்தை பெற்றிட்ட, பானை சின்னத்தையும் பெற்றிட்ட எங்கள் அண்ணன் எழுச்சித் தமிழர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற பொங்கல் தினத்தை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தையின் மாநில அந்தஸ்தை அங்கீகாரத்தின் பெற்றதையும் குறித்து நன்றிகளும் வாழ்த்துகளுடன், எழுச்சித் தமிழரின் ஆசியுடன் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளும், கட்சியின் அந்தஸ்தை வச்சு கபடி போட்டிகளும் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. தவறாமல் இளைஞர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சித் தமிழர் அண்ணனின் வழியில் களமாடக்கூடிய கள போர்களாக நிற்போம், களத்தில் நிற்போம், களமாடிடுவோம். வாழ்க அம்பேத்கர், வாழ்க அண்ணன் புரட்சியாளர் திருமா அவர்கள். ஜெய் பீம். வாழ்க அண்ணன் திருமா. களத்தில்